தற்போதைய அண்மைச் செய்தியாக தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், செப்டம்பர் 8 திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், செப்டம்பர் 8ஆம் தேதி திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டுல மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு இடைவெளி என்பது கனமழைக்கான இடைவெளி விட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் குறிப்பாக பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், அதே போல விழுப்புரத்தை ஒட்டி அந்த புதுச்சேரியிலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6 மற்றும் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் இந்த கனமழைக்கான வாய்ப்பு என்பதும் விடுக்கப்படவில்லை. ஆனால் 8ஆம் தேதி, 8, 10 அதே போல 9ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த மாவட்டங்களையும், அதே போல ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை இந்த மாவட்டங்களை வரக்கூடிய 10ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதி தான் இத்தனை மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறது. 8ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களையும், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த பகுதிகளில் 7 to 12 சென்டிமீட்டர் வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், அதே போல பாத்தீங்கன்னா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி உயிர் பலிகளை வாங்கி இருக்கக்கூடிய நிலையில கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில்தான் இந்த கனமழைக்கான வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.